அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் பொலீரோ பிக்கப் பாடி விரியுது ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான காரணம் ஏன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாடி கட்டும்போது கம்பெனிலேருந்து வர டோரை கழட்டிட்டு ஆங்கில கவுத்து போட்டு அதில் வெல்ட் அடிக்கணுங்க. அப்படி வெல்ட் அடிக்கும்போது சைடில் வர 2-3 1/2 சேனல் 4-2 சேனல் எது போட்டாலும் அதோடு அட்டாச் பண்ணி ஆங்கில லென்த்தாக வெல்ட் அடிக்கணும். இப்படி அடிக்கிறதுனால கிரிப்பாக இருக்கும். 2 பக்கமும் சேனலை விரிஞ்சு கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்க. கால் வச்சு மேலே ஏற ஸ்டெப்பையும் முடிஞ்ச அளவுக்கு கீழே இறக்கி போடணும். ரொம்பவே மேலே தூக்கி வச்சு வெல்ட் அடித்தோம் அப்படின்னா விரிஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த வண்டியில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அந்த கால் வச்சு மேலே ஏற ஸ்டெப்ஸை நாங்கள் 1 அடியிலேருந்து 1.25 அடி வரைக்கும் இறக்கி போட்டிருப்போம். நிறைய நண்பர்கள் பாடி கட்டும்போது செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனிலேருந்து வர டோரை அப்படியே விட்டுட்டு சொல்கிறீங்க. அப்படி விடும்போது உங்களுக்கு பாடி விரிகிற பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். கம்பெனிலேருந்து வர டோரை கழட்டிட்டு ஆங்கில கவுத்தி போட்டு பிளாட்ஃபார்மில் வெல்ட் அடித்ததுக்கப்புறம் டோரை சுற்றி ஆங்கில ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் ஹிஞ்சஸ் வச்சு பற்ற வச்சிங்கன்னா லோடு நல்லாவே ஏற்றலாம். பாடி விரிகிற பிரச்சனையும் இருக்காதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சி சேனலோட இன்னொரு சி சேனலை கவுத்து போட்டு அதோட அட்டாச் பண்ணி வெல்ட் அடிப்போம். இதனால் உங்களுக்கு விரிகிற பிரச்சனை ரொம்பவே கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேலே வர லோடு சேனலை போட்டு வண்டியை ஓட்டுங்க. அப்படி ஓட்டும்போது பாடி ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் விரிஞ்சு கொடுக்காதுங்க. ஓவர்லோடு அதிகமாக ஏற்றி ஒரு தடவை பாடி விரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் அதை ஹீட் பண்ணி திருப்பி நிமித்தி லோடு ஏற்றும்போது திரும்பவும் அது விரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் பாடி கட்டும்போதே பேக் சைடில், அதாவது டோர் பக்கத்தில் 4-2 சேனலையும் ஃப்ரண்ட்டில் 3 1/2 சேனலையும் போட்டு பாடி கட்டும்போது பின்னாடி அதிக பாரம் ஏற்றினாலும் விரியறதுக்கான பிரச்சனை இருக்காதுங்க. அதிக லோடு ஏற்றக்கூடிய வண்டியாக இருந்தால் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு திக்னஸ் உள்ள பட்டையை சின்னதாக வச்சு வெல்ட் அடிக்கிறதுனால பாடிக்கும் சேனலுக்கும் இடையே இருக்கிற விரியற பிரச்சனையை ரொம்பவே குறைச்சிக்கலாங்க. இது மாதிரி வெல்டிங் சம்மந்தமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெட்டு, ஷட்டர், எஸ்எஸ் ஒர்க் இது மாதிரி எந்த வேலை இருந்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நோவா மெட்டல் ஒர்க். நன்றி.